அரங்கமே ஆவலோடு எதிர்பார்க்கிறது. இவர் நாவில் இருந்து வெளிவரும் வார்த்தைகளை குருமூர்த்தி அவர்களை வருக. இந்த அரங்கம் ஆவலோடு காத்திருக்கிறது. உங்கள் உரை என்னும் தேனை தருக. அனைவருக்கும் வணக்கம். இங்க சங்கர் நாராயணன் அமர்ந்திருக்கிறார். இப்போ 2024 இருக்கும். 1976 இதே இடத்துல ஆர்ஆர் சபாவில் எமர்ஜென்சி எடுத்து ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தை நாங்கள்லாம் சேர்ந்துதான் ஆர்கனைஸ் பண்ணோம். அந்த கூட்டத்தை நடத்துவதற்கே அவ்வளவு பயம் அந்த காலத்துல. அதுல டாக்டர் ஹெக்டே, கேஎஸ் ஹெக்டே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்து ராஜினாமா செய்து பாஜகவில் பின்னால சேர்ந்தவர் எம்பி ஆனார். அப்புறம் ஈரா செய்யன், ராமசுவாமி, இவங்க தான் அந்த கூட்டம் நடத்த முடியுமா முடியாதாங்கிறது, அதாவது கூட்டத்துக்கு யாராவது வந்தாக்க கைது செய்கிற ஒரு நிலை. எங்களை சொல்றா இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல உங்களை கைது செய்ய போறோம். அதுதான் எமர்ஜென்சி. இப்போ அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி என்று கூறுகிறார்களே, அது எவ்வளவு பெரிய பொய் என்பதை, அன்றைக்கு எமர்ஜென்சி எப்படி இருந்தது என்றதை நாங்க அனுபவிச்சிருக்கோம். அவர் சாதாரண இளம் வக்கீல். அப்போதான் எனக்கு திருமணம் ஆகியிருந்தது. நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இந்த மாதிரி இந்த நாட்டில் ஒரு இருண்ட காலம் இருக்கிறது. அந்த காலத்திலிருந்து நாம வெளிவருவோங்கிற நம்பிக்கையே கிடையாது. யார் வீட்டுக்கு போனாலும் எனக்கு அந்த காலத்துல கொடுக்கப்பட்ட பொறுப்பு, ஒரு 150 குடும்பத்துல அந்த குடும்பத்துக்கு தலைவர்கள் ஜெயில இருந்தாங்க. அந்த குடும்பங்களுக்கெல்லாம் ரேஷன் வாங்கி கொடுக்கிற பொறுப்பு என்னுடைய பொறுப்பு. 100 ரூபா, 50 ரூபா, 20 ரூபா எல்லா இடத்துலையும் போய், அப்போ சோக்கிட்ட போய் நான் எமர்ஜென்சி போது மாதம் 100 ரூபா கலெக்ட் பண்ணுவேன். இதெல்லாம் எதுக்குன்னா அந்த குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுக்கிற பொறுப்பு. இந்த மாதிரி ஒரு நிலை. அப்போ இந்த மீட்டிங் நடத்தும் பொழுது கூட்டத்துல ஹால்ல யாருமே இல்லை. கூட்டம் வருமா வராதா தெரியாது. ஷோ வந்தார் உள்ள. வெளியில இந்த சினிமா ஹால்ல இருந்து வெளியில போக மாட்டாங்க பாருங்க, அது மாதிரி ஹாலுக்கு உள்ள வந்தாங்க எல்லாரும். என்னால மறக்கவே முடியாது. எல்லாம் அங்கங்க சுத்தி நின்று இருந்தவங்க வருவாங்களா வராங்களா தெரியாது. நாங்க ஒரு 7-8 பேர் இந்த மீட்டிங்கை நடத்துவதற்காக மாத்திரமே இருந்த ஒரு குழு தான் இருந்ததுங்க. சரி, நாம இன்னைக்கு கைதாக போகிறோம், மீசாவோ இதுவோ தெரியவில்லை அப்படிங்கிற நிலைமையில ஷோ இறங்கி உடனே அந்த கூட்டம் ஹால் உள்ள வந்த உடனே போலீஸுக்கு நம்ம யாரும் இனிமே கைது செய்ய முடியாது எங்க கூட்டம் அதை ஈர்த்த ஷோ. அன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்த ஒரே கூட்டம் எமர்ஜென்சி எடுத்து இந்த ஹாலில் தான் நடந்தது. அன்றைக்கு இரவு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கேஎஸ் ஹெக்டேயோட பேசிட்டு இருக்கோம். திடீர்னு லைட் ஆஃப் ஆயிட்டு எங்க பார்த்தாலும் அந்த ஹோட்டல்ல ஒரே இருட்டு. அப்போ அதாவது அதுக்கு முன்னால ஒரு கேள்வி கேட்டோம். எங்க பார்த்தாலும் இருட்டா இருக்க, நம்பிக்கையே இல்லையே, ஜனங்களுக்கெல்லாம் இது நல்லது நடக்குதுன்னு நினைக்கிறாங்க, ட்ரெயின்லாம் சரியான டயத்துல போறதுன்னு நினைக்கிறாங்க, ஸ்ட்ரைக்கெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறாங்க, நாட்டுல அமைதி இருக்குன்னு நினைக்கிறாங்க, ஒழுக்கம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா எந்த சுதந்திரமும் இல்லை, கோர்ட் எல்லாம் பணிந்து விட்டது, பத்திரிகை எல்லாம் வாய் மூடி விட்டது. ஆனா ஜனங்களுக்கு இன்னும் எமர்ஜென்சி பிடிச்சிருக்க மாதிரி தெரியுது. இதுல இருந்து வெளியில வர முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய பயம் இருக்கிறதுன்னு நாங்க சொன்னோம். அப்போ லைட் ஆஃப் ஆயிடுச்சு, ஒரே இருட்டு. அப்போ அந்த ஊதுவத்தி மெழுகுவத்தி ஏற்றி வச்சாங்க. அப்போ சொன்னாங்க, இந்த இருட்டுக்கு ஆன்சர் இந்த மெழுகுவத்தி. யூ கீப் த ஃப்ளேம் ஆஃப் ஃப்ரீடம் அலைவ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில இந்த நாட்டின் பெயர்ல இந்த நாடு இருண்டு விடாதுங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை தவிர வேற எதுவுமே இல்லாத ஒரு குழு போராடியத, அதன் மூலமாக தான் நம்ம நாட்டில் மறுபடியும் சுதந்திரம் வந்தது. இந்திரா காந்தி கையில இருந்து மறுபடியும் நமக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு காரணம் அந்த எமர்ஜென்சி ஏற்று போராடிய அரசு.
உண்மை, யாரும் மறுக்கவே முடியாது. இப்போ எமர்ஜென்சி இருக்கிறது. இப்போ அமலாக்கத்துறைனாலே நடுங்கிறது. அமலாக்கத்துறையை உருவாக்கியது யார்? இந்த பிஎம்எல்ஏ சட்டத்தை கொண்டு வந்தது யார்? இந்த பிஎம்எல்ஏ சட்டம் இவ்வளவு அவசியம். இது இல்லை என்றால் இந்த நாட்டில் இருக்க லஞ்ச ஊழல், இந்த லஞ்ச லாவண்யங்கள், நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு பணம் போவது, இதையெல்லாம் தடுக்க முடியாது என்று அதற்கு விவாதம் செய்தது யார்? சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் எல்லா கட்சியும் சேர்ந்து கேஸ் போட்டாங்க. இந்த பிஎம்எல்ஏ சட்டம் என்பது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது அப்படின்னு எல்லாரும் அதுக்கு ஆர்கியூ பண்ணது கபில் சிபல், அப்புறம் சிதம்பரம். சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்ணாங்க, இந்த ஜட்ஜு இந்த சுப்ரீம் கோர்ட் இதுல பார்லிமெண்ட்ல இந்த சட்டம் எவ்வளவு அவசியம்ங்கிறது ஸ்லாகியமாக பேசினது யார் தெரியுமா? சிதம்பரம். நீங்க இதெல்லாம் பேசியிருக்கீங்களே மிஸ்டர் சிதம்பரம், இந்த சட்டம் வேண்டும் என்று பேசியதே நீங்கள் தானே, இந்த சட்டம் வேண்டாம் என்று கூறுகிறீர்களே ஏன் அப்படின்னு கேட்டபோது அவரால் பதில் சொல்ல முடியல. அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல சிதம்பரம் இந்த சட்டம் வேண்டும் என்று எந்தெந்த தர்க்கத்தை வைத்தாரோ அந்த தர்க்கத்தை வைத்துதான் அந்த பிஎம்எல்ஏ சட்டம் செல்லும் தேவை என்று உச்ச நீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. இன்றைக்கு அமலாக்கத்துறை எப்படி இருக்க வேண்டும், எப்படி அது கருப்பு பணத்தை மாத்திரம் இல்லாத இந்த நாட்டினுடைய வங்கியில் இருக்க பணத்தை கொள்ளையடிச்சு வெளிநாட்டுக்கு கொண்டு போறவங்க எல்லாம் கைது செய்து 1,00,000 கோடி ரூபாய் சொத்தை பிடிச்சிருக்காங்க. 20,000 கோடி ரூபாய் அவங்கள்ட்ட இந்த பணத்தை ரெக்கவர் பண்ணி வங்கிக்கு கொடுத்திருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5,000 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட கேஸ் 50 கேஸ் கூட கிடையாது. 5,000 கேஸ். யார் யார் திருடணும், யார் யார் மோசடி செய்தவனும், யார் யார் இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணவனும் அவங்களெல்லாம் எழுத்து போட்ட கேஸ், அதெல்லாம் அந்த சட்டத்தின் கீழ் தான் போடப்பட்டது. ஆனா இந்த அரசியல்வாதிகள் ஒரு 30-40 பேர் கேஸ் போட்டதுனால இந்த நாடே இருண்டு விட்டது. இந்த நாட்டில் அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி இருக்கிறது என்று இவர்கள் கூறுகிறார்கள் என்றால் ஒருவரும் இந்த அரசியல்வாதி ஒருத்தங்கிட்ட பணம் பிடிச்சிருக்காங்க. 150 கோடி, 350 கோடி, 250 கோடி. இங்கிருந்து இந்த பணமெல்லாம் அவர்கள் எல்லாம் அந்த அமைச்சர்களை எல்லாம் மமதாவே டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. இப்ப கெஜ்ரிவால் கேஸ் எடுத்துக்கோம். இந்த அண்ணா ஹசாரே இருக்காரு, ரொம்ப சொல்வார், இப்படி ஏன் இந்த ஆள் போய் மாட்டின்றாரு அவர்கிட்ட. அது ஒண்ணுமே தெரியாது பாவம். அதுக்கு ஏதாவது போட்டோ கிட்ட வந்தாக்க சந்தோஷமா இருப்பாரு. அவரு ரொம்ப ஒரு சாதுவான மனுஷன். அவரை போய் தலையில மிளகா அரைச்சு என்ன தெரியுமா, அவர் ஊருக்கு போய் ராலேகாம் சித்தின்ற ஒரு இடத்துல ஒரு குடிசையில் இருக்க ஆசாமியர், அவர்கிட்ட போய் நீங்க ஒரு 25 நாள் நீங்க உண்ணாவிரதம் இருக்கணும், 30 நாள் உண்ணாவிரதம் இருக்கணும். உண்ணாவிரதம் இருக்க முடியுமா முடியாதாங்கிறதுக்கு நீங்க 1 மாசம் உண்ணாவிரதம் இருந்து ரிஹர்சல் பண்ணுங்கன்னு சொன்னார். அந்த ரிஹர்சல் பண்ணி அதுக்கும் ஆசை பாருங்க. இந்த வயசுல அவருக்கு இது லஞ்சத்தை எடுத்து ஊழலை எடுத்து போராட வேண்டும் என்கல அவருக்கு ஆசை இருந்திருக்கலாம். ஆனா அதை உபயோகப்படுத்தியது எப்படி? 1 மாசம் பட்னி இருக்க வச்சு அதுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெல்லியில ஒரு பெரிய ஒரு பட்னி போராட்டம் நடந்தது நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கு 2 நாள் முன்னால இந்த ஸ்ரீ ரவிசங்கர், இந்த பாபா ராம்தேவ், இவங்கெல்லாம் எனக்கு பெரிய அளவுக்கு அந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு அதுல கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வந்திருந்தாங்க. அந்த 1,00,000 பேருக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்ததெல்லாம் இவங்க தான். அப்போ ஸ்ரீ ரவிசங்கர் எனக்கு ஃபோன் பண்ணி, நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் உங்களை பார்ப்பார், அவருக்கு நீங்க ஒரு சில ஆலோசனைகள் கொடுக்கணும், அவர் மனதில் இதுல கேள்விகள் இருக்குன்னு சொன்னார். சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். இவர் ஜெய்சுக்லால் ஹாத்தின்னு ஒரு மந்திரி இருந்தார். அவருடைய அண்ணா பேரன் தர்ஷக் ஹாத்தின்னு பேரு.
அவங்க 2 பேரும் வந்தாங்க. ஏன் அந்த தர்ஷகார்த்திங்கிற பேரை சொல்றேன் அப்படின்னாக்க, எனக்கு அந்த மீட்டிங்க்கு சாட்சி அவர் தான். இந்த கெஜ்ரிவால் வந்த உடனே இந்தியன் எக்ஸ்பிரஸ் கெஸ்ட் ஹவுஸ் தான் டெல்லியில் மீட் பண்ணோம். அப்போ கெஜ்ரிவால் சொன்னார், நீங்கள் வந்து சிசி ரவிசங்கர் கிட்ட நான் போனேன், அந்த போஃபோர்ஸ் ஊழலை 3 ஆண்டுகள் அதை உயிர்ப்பித்து வைத்து அந்த போஃபோர்ஸ் ஊழல் அடிப்படையில் தான் ராஜீவ்காந்தியை நீங்கள்லாம் தோக்கடிச்சிங்க. அதே மாதிரி இந்த ஊழலை எப்படி 2011 இருக்கும் 2014 வரைக்கும் எப்படி இந்த ஊழலை அந்த பேச்சை தக்க வைத்து மக்கள் மனதில் இதை ஊற வைத்து எப்படி இந்த அடிப்படையில் இது ஒரு அரசியல் பிரச்சனை ஆக்குவது, 3 ஆண்டுகள் இது எப்படி சஸ்டெயின் பண்றது, அதை உங்ககிட்ட கேட்க சொன்னாரு. இதெல்லாம் உங்களுக்கு இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்துக்கு அத்துப்படியானதுனால உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நான் சொன்னேன், இதுக்கு ரொம்ப இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாத்திரம் இதை செய்யல, இந்த நாட்டினுடைய எதிர்கட்சிகள் எல்லாவற்றையுமே நாங்கள் இணைத்தோம். இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதுக்கு முதுகெலும்பாக இருந்தது, அதற்கு எல்லா விதமான உதவி செய்யணும். இந்தியன் எக்ஸ்பிரஸே ஒரு அப்போசிஷன் பார்ட்டி மாதிரி இருந்ததை தவிர நாங்கள் வந்து இந்த அரசியல்ல மாற்றம் கொண்டு வரதுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஐடியா கொடுக்க முடியுமே தவிர மாற்றம் கொண்டு வருவது என்பது அரசியல் கட்சிகள் தான் செய்ய முடியும். அதனால நீங்க எதிர்கட்சிகளை நீங்க இதுல இணைத்தால் தான் முடியும். அவங்களும் மோசடி தானே, அவங்களும் லஞ்சம் வாங்குறவங்க தானே. அப்ப எதிர்கட்சியும் மோசம் ஆளுங்கட்சியும் மோசம்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? புரட்சி பண்ண போறீங்க. எதிர்கட்சியை வச்சுதான் ஆளுங்கட்சியை நீங்க வெற்றி கொள்ள முடியும். அவருக்கு அந்த சமயத்தில் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது, நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க சார் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்க அண்ணா உண்ணாவிரத போராட்டத்தில் அமரும்போது எல்லா எதிர்கட்சி தலைவர்களையும் அழைத்து அவங்களுக்கு மாலை போட சொல்லுங்க, அவங்கள மேடையில் உட்கார சொல்லுங்க. அதன் மூலமாக எல்லா எதிர்கட்சியும் இந்த போராட்டத்தில் இணைகிறது, எதிர்கட்சிக்கு இந்த போராட்டத்துக்கும் ஒற்றுமை இருக்கிறது. இது ஏதோ ஒரு இது இல்ல ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்ட போராட்டம்லாம் சொல்லாதீங்க, இது பிரச்சனை அரசியல் பிரச்சனை, அரசியல் பிரச்சனை அரசியலுக்கு அப்பாற்பட்ட பிரச்சனையா நீங்க நடத்தவே முடியாது. அவங்க வந்து மாலை போட்டுட்டு மேடையில் உட்காரக்கூடாது, போய் அங்க எதிர சேர் போட்டிருக்கோம் அங்க உட்காரணும் அப்படின்னு. அத்வானி எல்லாம் 50 வயசோ 60 வருஷம் அரசியல் இருந்திருக்காங்க, அவங்கள போய் நீங்க ஆடியன்ஸ்ல உட்கார சொல்லுவீங்களா? நல்லா இல்லை சார் நீங்க சொல்றது அப்படின்னு அவர் சொன்னாரு. என் உயிர் போனாலும் நான் அரசியல் பக்கம் போக மாட்டேன் சார், நீங்களே ஒரு அரசியல் கட்சி ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு சொன்னேன். உயிரே போனாலும் நான் அரசியலுக்கு போக மாட்டேன், அரசியல் கட்சி என்ற ஒரு போர்வையில நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னதான் இப்படி பேசுறாரு அவரு. போனாரு, பெரிய போராட்டம் நடந்தது, 1,00,000 பேர். அது வந்த உடனே இந்த நாடே கலங்கி விட்டது. அவங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போன போது திகார் ஜெயிலுக்கு வெளியில 1,50,000 பேர் இருந்தாங்க. இப்ப அவர் அரெஸ்ட் பண்ண போது எத்தனை பேர் போனாங்க? ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க, அவர் கட்சி ஃபார்ம் பண்ண உடனே இத பூரா எனக்கும் அவருக்கும் என்ன சம்பாஷணம் நடந்ததோ அது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கட்டுரையா எழுதினாங்க. எவ்வளவு பெரிய மோசடி அது. அண்ணாசாரை ஏமாத்தி, சிசி ரவிசங்கரை ஏமாத்தி, பாபா ராம்தேவ் ஏமாத்தி, இந்த நாட்டையே ஏமாத்தி இன்றைக்கு ஒரு குற்றவாளியா நிற்கிறார். எந்த ஊழலை எதிர்த்து போராடினாலும் அந்த ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்கு. யார் யாரை ஒரு சிறையில தள்ளணும்னு சொன்னாலும் அவங்களோட சேர்ந்து மேடையில அவங்கள கையை கோர்த்து கொண்டு மோடியை எதிர்க்கிறார் அவர். அந்த அளவுக்கு இந்த நாட்டில் அரசியல் மோசடி, மோடி எதிர்ப்பு அரசியலாக மாறி இருக்கிறது. நான் புரிஞ்சுக்கணும். என்கிட்ட அப்பவே சொல்லுவார், சோ இந்த ஆம் ஆத்மின்னு என்னைய அர்த்தம் அப்படின்னு கேட்பாரு. ஆம் ஆத்மின்னு சொல்றாங்களா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பாரு. அப்போ ஆம் ஆத்மின்னு தானே முதல்ல ஆரம்பிச்சாங்க, அதே தான் கட்சியா மாறி சொன்னார். இந்த ஆள் மோசடிக்காரனா தானே பார்ப்போம், இந்த ஆள் மோசடிக்காரனா இருக்கும்னு சொன்னார். ஷோவுக்கு வந்து ஒரு இன்ட்யூட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் உண்டு. ஒரு ஆளை பார்த்து இவன் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, விபி சிங், நான்லாம் விபி சிங்க தோல்ல தூக்கின்னு போன காலம் உண்டு. நான் அவருக்கும் விபி சிங்க்கும் இங்க ஒரு கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல மீட்டிங் ஏற்பாடு பண்ணேன். 2 பேரும் 3 மணி நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ சோவுடைய அரசியல் என்னங்கிறத சொல்றேன். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷன் 1970
1989 எலெக்ஷன். 1989 எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. அப்ப சோவுடைய சிந்தனை எப்படி இருந்ததுங்கிறது சொல்றேன். அவர் தமிழ்நாட்டில் அந்த சமயம் எம்ஜிஆர் காலமாகிவிட்டதுனால அதிமுக பிளவுபட்டு இருந்தது. அப்போ மூப்பனாரை வைத்து ராஜீவ்காந்தியை வைத்து எப்படியாவது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒரு தேசிய சக்தியை வளர்த்து விட வேண்டும் என்பதற்காக நானு, ராம்நாத் கோயங்கா, சோ, நாங்க 3 பேரும் இந்த அரசியல்ல 3 பேரும் கலந்துதான் முடிவெடுப்போம். 3 பேருக்கும் 3 விதமான அபிப்பிராயம். அதில் ஐராவதம் மகாதேவன் தினமணி எடிட்டர், KS ராமகிருஷ்ணன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரெசிடென்ட் எடிட்டர். அவருக்கு எம்ஜிஆரை பிடிக்காது. தினமணி எடிட்டர் ஐராவதம் மகாதேவனுக்கு நாங்க எக்காரணம் கொண்டும் திமுகவை ஏற்க முடியாது, ஏன்னா தினமணி வாசகர்கள் திமுகவை ஏற்க மாட்டார்கள். இந்த மாதிரி ஒரு 5 பேர் குழுவுல நாங்க ஒரு முடிவு எடுத்தாகணும். 1989 தமிழ்நாட்டில் இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமணி, துக்ளக் என்னென்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்னு நாங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுவோம் தேச நலனுக்காக. அப்போ சோ என்ன சொன்னார், என்ன இந்த 89 அசம்பிளி எலெக்ஷன் வரைக்கும் எனக்கு உரிமை கொடுத்துருங்க, நான் காங்கிரஸ் ஆதரிக்க போறேன், நீங்க காங்கிரஸை எதிர்க்க போறீங்க. தமிழ்நாட்டில் நாங்க உட்கார்ந்து முடிவு பண்றோம், காங்கிரஸை இந்தியன் எக்ஸ்பிரஸ் எதிர்க்கும், காங்கிரஸை துக்ளக் சப்போர்ட் பண்ணும். நாங்க இதை ஏற்றுக்கொண்டோம். நாங்கெல்லாம் நண்பர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொண்டோம். ஆனா இந்த தேசத்துக்கு எது நல்லது என்பதை நாங்க அகில இந்திய அளவில் பார்த்தோம். சோ சொன்னார், தமிழ்நாட்டுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதிமுக பிளந்திருக்கிறது, திமுக இன்றைக்கு பலவீனமாக இருக்கிறது. இந்த சமயத்துல காங்கிரஸை முன்னிறுத்தி இந்த எந்த அளவுக்கு காங்கிரஸை சென்டர் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸாக ஆக்க முடியுமோ ஆக்க வேண்டிய கடமை நம்ம கடமைன்னு சொல்லி அதுக்கு முன்னின்றார். அவர் படாத கஷ்டம் கிடையாது, நாங்க அதுக்கு உதவி பண்ணோம். அகில இந்திய அளவில் ராஜீவ்காந்தி எதிர்த்தால் கூட தமிழ்நாட்டில் எப்படியாவது காங்கிரஸை ஒரு தேசிய சக்தியை இந்த திராவிட இயக்கங்களுக்கு எதிராக முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காக அந்த நிலைமை எப்படி மாறிச்சுன்னு சொன்னாக்க, திமுக 28% ஓட்டு வாங்கினாங்க. ஜெயலலிதா பிரிந்த அதிமுக அணி 21% ஓட்டு, 9% ஜானகி, 20% காங்கிரஸ் ஓட்டு வாங்கினாங்க. அது பூரா சோ முயற்சி. 20% தமிழ்நாட்டில் தேசிய வாக்குகள். ஏன்னா தேசிய வாக்குகள் 1973 திண்டுக்கல் எலெக்ஷன்ல இருந்து அதிமுக பக்கம் போய்விட்டது. காரணம் என்னவென்றால் அதிமுக தான் திமுகவை தோற்க முடியும் என்ற நம்பிக்கை ஜனங்களுக்கு வந்தது. அதுவும் காமராஜனுக்கு அப்புறம் காங்கிரஸ் மங்க தேசிய வாக்குகள் தான் அதிமுகவுக்கு போச்சு. ஒரே காரணம், திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு அதிமுகவால் தான் முடியும், எம்ஜிஆரால் தான் முடியும். இன்றைக்கு அதிமுகவினுடைய ஒரு முக்கியமான ஒரு பலம் இந்த திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தான். இன்றைக்கு என்ன, அப்போ 1989 என்ன நடந்ததோ கிட்டத்தட்ட அந்த நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு. அதிமுக பிளந்ததுங்கிறத விட அதிமுக பலவீனமான ஒரு நிலைமையில் இருக்கிறதுல பாஜகவினுடைய வளர்ச்சி, அதே மாதிரி திமுகவினுடைய தேக்கம். இந்த 2 ஆண்டு 3 ஆண்டுல திமுக நிறைய தேங்கி இருக்கிறது. அதெல்லாம் நம்ம துக்ளக்குடைய நம்ம பத்திரிகையாளர்கள் போய் பார்த்ததுல ஒன்று மாத்திரம் நன்றாக புரிகிறது, நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த மத்தியதர வகுப்பினர், படித்தவங்க, கொஞ்சம் மேட்டுக்குடியினர் இருக்காங்களே, இவங்களை போய் ஓட்டு போடுறது இல்லை. சோ முதல்ல சொல்லுவார், இவ்வளவு தூரம் பேசுவீங்க, மீட்டிங் வருவீங்க, கை தட்டுவீங்க, ஓட்டு போட மாட்டீங்கன்னு சொல்லுவார். இந்த முறை நம்ம தவற விடக்கூடாது. ஏனென்றால் இந்த முறை திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு, பாஜகவை உயர்த்துவதற்கு எந்த அளவுக்கு பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வாக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தமிழ்நாடு தேசிய நீரோட்டத்தில் கலக்கும். பாஜக எத்தனை சீட்டு செய்யும் கேட்கிறாங்க, அதுல கூட சில குழப்பங்கள் இருக்கு. 3 சீட்டா 4 சீட்டா பல பேருக்கு இருக்கு. துக்ளக் ஸ்டடி படி 2-3 சீட்டு வரலாம் அப்படின்னு சொல்றோம். 7-8 இடத்துல 2வது இடத்துல இருக்காங்க, ஒரு 12 இடத்துல 3வது இடத்துல இருக்காங்க. இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது.
பாஜக முதல் இடத்துல, 2வது இடத்துல, 3வது இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கறத நினைச்சே பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது தமிழ்நாட்டில். அதனால யார் யார் இந்த 10% ஓட்டு போடாதவர்கள் கிட்டத்தட்ட அவங்கதான் தேசிய வாக்குகள், அவங்கதான் பாஜக மாதிரி ஒரு கட்சி வர வேண்டும் என்று நினைப்பவர்கள், மோடி போன்ற ஒரு தலைவர் வர வேண்டும் என்று நினைப்பவர்கள், இவங்க நிச்சயமா இந்த தரம் அந்த வாக்களிக்காக தான் மணிகண்டன் சொன்னதை நான் ஒரு தரத்துக்கு 3 தரம் உறுதியா கூறுவேன். இங்க எல்லாரும் போய் ஓட்டு போடணும். ஏன்னா மோடியை பொறுத்தவரையிலும் அவர் தான் இந்த நாட்டுக்கு உகந்த தலைவர் என்பதை நம்ம நாட்டில் சொல்ல வேண்டியது, வெளிநாட்டிலேயே சொல்றாங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்னால, ஏன்னா மோடிக்கு எனக்கு ஒரு நெருக்கமான உறவு இன்றில் 30 ஆண்டுகளாக இருக்கிறது. அவருடைய அரசியலுடைய உயர்ச்சியும் தாழ்ச்சியும் அதில் எல்லாத்தையும் எனக்கு பங்கு உண்டு, அவருடைய உறவு உண்டு. நாங்கள் நிறைய ஆலோசனைகள் கூட செய்திருக்கிறோம். அவருக்கு இருக்க ஒரு தீட்சண்யமான ஒரு பார்வை, அவருக்கு இருக்கிற தைரியம் நான் யாருக்குமே பார்த்தது. ஒரு சின்ன உதாரணம் இருக்கு. அந்த சோராபுதீன் கேஸ் நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, இந்தியன் துகுலக்கில் கூட எழுதியிருக்கேன் அதை பற்றி. அந்த கேஸ் வந்த போது என்னை எடுத்து கையாள சொன்னாங்க பாஜகவில். அப்ப சொல்லுவார் அவரு, இந்த பீரியடை நான் எப்படி மேனேஜ் பண்றேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய கெப்பாசிட்டி, என்னுடைய லீடர்ஷிப், என்னுடைய திறமை, என்னுடைய எல்லாமே இதுல தான் அடங்கி. அப்போ இதெல்லாம் நடந்தது 2010. 2011 ஜனவரியில அப்போ அகமதாபாத் முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன், அதுதான் மெயின் டெஸ்ட். இந்த ஷராபுதீன் கேஸ் அமித்ஷா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அக்டோபர் 2010. மோடி அரெஸ்ட் பண்ணுவாங்கிற மாதிரி ஒரு நிலைமை. அப்போ நான் அடிக்கடி அப்போ அகமதாபாத் போவேன். அப்போ போன போது பாஜக இப்படிலாம் சொன்னாங்க, பாருங்க இந்த அகமதாபாத் கார்பரேஷன் எலெக்ஷன் நடக்கும் போது இந்த சமயத்தில் எல்லா இந்த அத்துமீறிய கட்டடங்கள்லாம் இப்பதான் இடிக்கிறார் அவரு, எங்க பார்த்தாலும் பாருங்க. நானும் ரோட்ல போனா எங்க பார்த்தாலும் கட்டடங்கள் இடிச்சிருக்கும். இது எப்படியா சொல்லி மோடிக்கிட்ட, ஏன்னா நான் மோடியோட எனக்கு ஒரு நெருக்கமான பழக்கம் இருக்கு, அவங்க சொல்ல முடியாதான் நான் சொல்லலாம் அப்படிங்கிறதுனால அவங்க என்கிட்ட சொன்னாங்க. நான் மோடிக்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் ஏன் இடிக்கிறீங்க அப்படின்னு. எங்காவது கேட்க சொன்னானா அப்படின்னு கேட்க சொன்னா அவங்க நீங்க நிறுத்துன்னு சொன்னாங்க, நான் ஏன் இடிக்கிறீங்கன்னு கேட்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு. குரு 3 ஆண்டுகள் இந்த இடிக்கிறதை நிறுத்தி வச்சு ஒரே சமயத்தில் நான் இடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா கேட்டேன். எல்லாரும் இதை பார்க்கணும். யார் அத்துமீறி கட்டடம் கட்டினானோ அது இடிப்போங்கிறது தினம் இடிச்சா யாருக்கும் தெரியாது, ஒரே சமயத்தில் இடிக்கும். நான் ஆக்ஷன் எடுக்கிறேங்கிறது அப்பதான் தெரியும், என் அதிகாரிக்கு தெரியும், பத்திரிகைக்கு தெரியும், என் கட்சிக்கு தெரியும். அப்ப இன்னொன்னு சொன்னார், ஏன் தெரியுமா கேட்கலாம், இவங்கெல்லாம் போய் அவன்கிட்ட பணம் வாங்கி எலெக்ஷன் நிற்பான். தன் கட்சியை பத்தி சொல்றான், தன் கட்சிக்கான இந்த மாதிரி அத்துமீறி கட்டடம் கட்டுறவன்ட்ட டொனேஷன் வாங்குவான், அதை நிறுத்தணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்றேன். வித்தியாசமான ஒரு தலைவர். இதெல்லாம் நான் அவர்கிட்ட நெருங்கி பழகினதால சொல்றேன். இதெல்லாம் வெளியில இருக்கவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவரை பேசாத வார்த்தை கிடையாது, நம்ம நாட்டில் அவரை சொல்லாத பழி கிடையாது. இது இன்றைக்கு நேற்றுக்கு நடக்கல, 2002 இருந்து அவரை பழிக்காத வார்த்தைகளே கிடையாது. ஷோ மாத்திரம் தான் இந்த பத்திரிகை உலகத்துல யாராவது ஒருத்தர் மோடிக்கு துணை நின்றார் என்றால் அது ஷோதான். நானும் அவருக்கு நண்பர்கள், பல வகையில் அவரோட நெருங்கி பழகியிருக்கேன். ஆனா ஷோ எப்படி பார்த்தார் என்றால், இது போன்ற ஒரு தலைவர் நாட்டுக்கு தேவை நினைச்சார். அவர் குஜராத்தில் சீஃப் மினிஸ்டரா இருக்கும்பொழுது அதை நினைச்சார். அப்போ என்கிட்ட ஒரு தான் சொன்னார், 2007 எலெக்ஷன் அப்போ பிஜேபியிலேயே பெரிய பிளவு, இந்த எலெக்ஷன்ல மோடி ஜெயிக்க மாட்டார் அப்படி எல்லா பத்திரிகையும் கருத்து கூறினாங்க. அப்ப நான் ரொம்ப மனசு விட்டு போயிட்டோம், மோடி தோற்றா என்ன ஆறுது அப்படின்னு. அந்த சமயத்துல சோனியா காந்தி பெரிய அளவுக்கு இந்த நாட்டில் பெரிய திட்டங்கள் அது இது எல்லாம் கொண்டு வந்து, சோனியா யூபிஏ
அந்த அரசு தான் இந்த உலகத்திலேயே இந்த நாட்டிலேயே இதுவரைக்கும் இருந்த அரசுல நல்ல அரசுங்கிற மாதிரி பத்திரிகைகள்லாம் எழுதி வெளிநாட்டில் எழுதி இதுக்கு ஒரு பெரிய ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அந்த சமயத்துல மோடி தோற்று போனால் 2007 எலெக்ஷன்ல பாஜகவுக்கு ஒரு இருண்ட காலம் தான் கண்ணுக்கு தெரியுது. அப்போ சோ வந்து நானும் சோவும் சரி மோடி கிட்ட பேசலாம்னு சொல்லி போன் போட்டு பேசணும். வாட் இஸ் லைக்லி டு பி தி ரிசல்ட்? போன வாரம் எத்தனை சீட் வாங்கணும் அப்படின்னு கேட்டார். 121 சீட். இந்த தரமும் 121 சீட் வாங்குவோம் அப்படின்னு. ஆச்சரியம். எல்லாம் தோத்து போடுவான்னு சொல்றான். கட்சியே உடைந்து இருக்கிறது. 117 சீட்ல ஜெயிச்சார் சார். நாங்க 2 பேரும் உட்கார்ந்து இருக்கும் போது நீ குரு நீ ஷோ ஆபீஸுக்கு போன்னு சொன்னார். அங்க போனேன். அங்க போன் பண்ண 117 கவலைப்படாதீங்க, இன்னும் 2 வருஷத்துல 4 பை எலெக்ஷன் வரும், 4லயும் நான் தான் ஜெயிப்பேன், 121 அப்படியே ஆச்சு. நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு அதாவது மக்களுடைய மனதை புரிந்து கொண்டு அதற்கான எந்த விதமான துணிவான முடிவையும் எடுக்க தயாரா இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அது என் நண்பர், அது 2ஆம் பட்சம். எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க எனக்கு பிஜேபியில. பிஜேபிக்கு அப்பாற்பட்டு நண்பர்கள் இருக்காங்க. எதுக்கு விபி சிங்கனுடைய நண்பர் தான். ஆனா அரசியல்ல தன்னை பணயம் வைத்து இந்த நாட்டுக்கு உழைக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் நான் பார்க்கவே நடந்தது. உலக அளவுல எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். அமெரிக்கா நீங்க எங்க ஊருக்கு வரக்கூடாது, பிரிட்டன் நீ எங்க ஊருக்கு வரக்கூடாது, எல்லா நாட்டிலையும் அவருக்கு தடை விதித்தார்கள். அவர் குஜராத் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது. ஆனா அவர் என்ன பண்ற கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நாட்டினுடைய மனதை மாற்றுகிறார், இந்த பத்திரிகைகள் மனதை மாற்றுகிறார். நம்ம நாட்டிலேயே பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அவர் தான் 5 முறை தேர்ந்தெடுக்கிறது இதே பத்திரிகை. அவரை தாறுமாறாக எழுதுகிற பத்திரிகைகள். அவர் தான் இந்த நாட்டிலேயே முதன்மை வாய்ந்த ஒரு ஆளுமை வாய்ந்த ஒரு முதல்வர்னு சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பப்ளிக் ஒப்பீனியனை பில்டு பண்றாரு. ஆனா அவரை எதிர்த்து உலக மகா சக்திகள்லாம் இவரை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இவர் ஹிட்லர்னு சொல்றாங்க இவரை பார்த்து. அந்த சமயத்தில் அவர் பிரைம் மினிஸ்டரா அமெரிக்காவுக்கு என்ன பண்றதுன்னு புரியல, இங்கிலாந்துக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இவர் அழைக்காமே இருக்க முடியாது, அழைக்கவும் முடியாது. நான் உங்ககிட்ட விசா கேட்க மாட்டேன், நீ கொடுத்தா கூட விசா கொடுத்தா. எந்த பிரதம மந்திரி அமெரிக்காவை பார்த்து நீ விசா கொடுக்காட்டா கொடுக்க வேண்டாம் என்று கூறுவார். அவனே வந்து வெத்தலைப்பாக்குல விசா வச்சு கொடுத்து நீ எங்க நாட்டுக்கு வான்னு கூப்பிட்டு அந்த அவமானத்தை அமெரிக்கா பட்டது. இது நமக்கு தெரியும். இது 2014 செப்டம்பர்ல இல்ல 2014 ஜூன் மே தான் ஜெயிச்சாரு. மே 17 முடிஞ்சு 19ஆம் தேதி அவரோட அமர்ந்து இருக்கிறேன். அஜித் டோவலும் நானும் அமர்ந்து இருக்கிறோம். அப்ப அவருக்கு முதல்ல யார் போன் பண்ணா தெரியுமா? சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங். அவர் குஜராத் பவன்ல இருக்காங்க. அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு கூட யாரும் இல்லை. ஒரு அஜித் டோவல் மினிஸ்டர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இருந்து யாரோ ஒரு இன்டர்பிரேட்டர் கொண்டு வந்து அவர் என்ன பேசுறாருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. இப்போ ஜி ஜின்பிங் சொல்றாரு, நான் தான் ஐ ஷுட் பி தி ஃபர்ஸ்ட் ஹெட் ஆஃப் ஸ்டேட் டு விசிட் இந்தியா. நடந்தது செப்டம்பர்ல அவர் தான் முதல்ல வரார். அது மாத்திரம் இல்ல, உங்க கிராமத்துக்கு நாம் போகணும். காரணம் என்னவென்றால் ஃபாஹியன் அங்க சைனாவில் அவருடைய கிராமத்துல பிறந்தவர். யாரு? ஜி ஜின்பிங் கிராமத்துல. அவர் வந்து ஒரு புத்த விகாரம் கட்டினது மோடியினுடைய கிராமத்துல. எங்க கிராமத்துல பிறந்த ஃபாஹியன் உங்க கிராமத்துல புத்த விகாரம் கட்டினதால நாங்க வந்து பார்க்கணும்னு சொன்னாரு. இங்க போக முடியல. காரணம் என்னவென்றால் ஹெலிகாப்டர்ல தான் போய் ஆகணும். ஹெலிகாப்டர்ல போவதற்கு சைனீஸ் கவர்மெண்ட்ல பர்மிஷன் கிடையாது வெளிநாட்டுல. அப்படித்தான் அவங்களுக்கு நல்ல உறவு ஆரம்பித்தது. இதெல்லாம் கெட்டத்துக்கு காரணம் பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி. அவர்களுக்கு நாம் எதிரி. காரணம் என்றால் பாகிஸ்தான் அவர்களுக்கு நெருங்கினவர்கள். PLA ஆர்மி சைனீஸ் அரசாங்கத்துக்கு கட்டுப்படாத ஆர்மி.
இதை நான் எழுதியிருக்கேன். இது ஃபோர்ப்ஸ் பத்திரிகையில வந்திருக்கு. இங்க வந்த போது அவங்க லடாக்ல இன்டர்வியூ பண்ணாங்க. லடாக்ல இன்டர்வியூ பண்ணி இங்க இருந்து ஜி ஜின்பிங் அவர் இங்க இருக்கும்போது அவருக்கு அவமானம். அங்க போய் 4 ஜெனரல் டிஸ்மிஸ் பண்றாரு அவர். சீனா நமக்கு எதிரி அல்ல, பிஎல்ஏ தான் எதிரி. எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஜி ஜின்பிங்கும் மோடியும் நட்பு ஏற்படாததற்கு முதல் காரணம் பிஎல்ஏ. இதை நாம புரிந்து கொள்ளலாம். அவங்களுக்கு உள்ள இருக்க அரசியல் வித்தியாசங்கள். அப்போ உலகம் பூரா மோடிக்கு இவ்வளவு எதிர்ப்புலையும் இவர் வெற்றி பெற்று விட்டார், அவருடைய உறவு வேண்டும் என்று அவங்க நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா மாறுறாங்க. ஆனாலும் அவருக்கு எதிர்ப்பு ஏராளம். அந்த பத்திரிகைகள்லாம் அவரை பத்தி எழுதினதை நம்ம படிக்க கூட முடியாது. இவர் ஹிட்லர் என்று கூறுகிறார்கள். ஆனா அதே மோடியை இத்தாலியன் பிரைம் மினிஸ்டர், he is the most loved leader in the world. போன வருஷம் ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர், he is my boss அப்படிங்கிறார். நம்ம பைடன் சொல்றாரு, இவருடைய பாப்புலாரிட்டியை பார்த்தாக்க இவருடைய ஆட்டோகிராஃப் வாங்க வேண்டும் போல இருக்கிறது. நீங்க உலகத்தினுடைய ஒப்பீனியனை மாற்ற வேண்டும். பெரிய பெரிய உலக மகா சக்திகளுடைய அவங்களுடைய வார்த்தைகளை அவங்களையே விழுங்க வைத்து நம்ம அவங்கள புகழ வைக்க வேண்டும் என்பதெல்லாம் ஒரு தனி மனித சாதனை அல்ல. அதற்கு வேண்டிய திட்டங்கள், அதற்கு வேண்டிய சிந்தனை, அதற்கு வேண்டிய தெய்வானுகிரகம் அவருக்கு இருக்கிறது. இன்றைக்கு இந்த எலெக்ஷன்ல நாம எலெக்ட் பண்ண போறது ஒரு பிரைம் மினிஸ்டர் எலெக்ட் பண்ண போறோம்னு நினைக்கிறீங்களா? We are going to elect a world leader from India. அவருக்கு எதிரி யாராவது பாருங்க, அவருக்கு எதிரி யார் இருக்கா? இந்த நாட்டுக்கே ஒரு பிரதம மந்திரியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் மோடிக்கு எதிராக யார் இருக்காங்க? அந்த இந்தி கூட்டணியில ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை. இந்த நிலை நம்ம நாட்டுக்கு ஒரு காலத்துல வந்தது. அந்த நிலையை ஏற்படுத்தியதுல எனக்கு ஒரு பங்கு உண்டு. அதுதான் பிபி சிங்க பிரதம மந்திரி ஆக்கினதுதான். அது காலத்தின் கட்டாயம். இந்திரா நேரு காந்தி குடும்பத்தை வீழ்த்தவில்லை என்றால் இந்த நாட்டில் இந்து மக்களுக்கு எதிர்காலம் கிடையாது என்று நான் நினைச்சேன். அதற்காக கொடுத்த பலி அது. அப்ப நான் கிட்ட பேசியிருக்கேன். சார், நீங்க என்னை மன்னித்தே ஆக வேண்டும் சார். நீங்க ராஜீவ் காந்தியை தோற்கடித்தால் நாட்டில் ஒரு பெரிய ஒரு குழப்பம் வரும் அப்படின்னு சொன்னேன். வரட்டும், இந்த குழப்பம் வராது, நாட்டில் தெளிவு வராது என்றதுதான் எனக்கும் சோவுக்கு இருந்த வித்தியாசம். சோ ராஜீவ் காந்தி ஆதரித்தார், நான் எதிர்த்தேன். ராஜீவ் காந்தியை தோற்கடித்த உடனே அந்த 1979 இருந்து 98 வரைக்கும் 7 பிரதமர்கள் வந்தாங்க நம்ம நாட்டில். 4 தேர்தல் நடந்தது. 4 மாசம், 8 மாசம், 13 நாள் பிரைம் மினிஸ்டர். அதனாலதான் நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் இறங்கியது. நிலையற்ற அரசாங்கத்தின் மூலமாக தான் நம்ம நாட்டில் ஒரு பெரிய ஒரு தேக்கம் ஏற்பட்டது. மோடி வந்த உடனே எல்லாம் மாறிச்சு. அது எப்படி? அதாவது 2019 ஃபோர்ப்ஸ் மேகசின்ல ஒரு ஆர்டிகிள் எழுதினாங்க. அதாவது உலகத்தினுடைய கருத்து எப்படி இருந்ததுங்கிறத நாம புரிந்து கொண்டால்தான் நம்ம நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் பத்தி நமக்கு தெரியும். சைனாவும் நாமும் கிட்டத்தட்ட 1980 ஒரே நிலையில இருந்து, ஒரே மாதிரி ஜிடிபி, ஒரே மாதிரி பெர் கேபிட்டா இன்கம். ஆனா 2014 நம்ம விட 3.5 மடங்கு வளர்ந்தாங்க. அதை பத்தி ஃபோர்ப்ஸ் மேகசின் எழுதுறதுக்கு ஒரு கட்டுரை எழுதினாங்க. ஜனநாயகம் இருக்கிறவர்கள் இந்தியா உருப்படாது. அவன் பாரு சர்வாதிகாரத்துல தான் அவன் முன்னுக்கு வந்துருக்கான். இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ், அதாவது வெள்ளக்காரனுக்கு தான் ஜனநாயகத்தை வச்சு எப்படி முன்னுக்கு கொண்டு வருவது என்று தெரியுமே தவிர, முன்னுக்கு வருவது என்று தெரியுமே தவிர, பொருளாதாரத்தை வளர்க்க முடியும் என்பதை வெள்ளக்காரன் தான் காண்பிக்க முடியுமே தவிர, வெள்ளைக்காரர்கள் இல்லாத நாட்டில் ஜனநாயகத்தின் மூலமாக ஒரு நாடு வளர முடியாதுன்னு 2019 ஆர்டிகிள் எழுதுறாங்க ஃபோர்ப்ஸ் மேகசின்ல. அதுக்கு டைட்டில் என்ன தெரியுமா? Why China flew when India only grew. அதுக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறான். சைனாவில், நம்ம ஊர்ல நர்மதா டேம், சைனாவில்
யாங்ஸி டேம், இது ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே சைஸ் டேம். அதை கட்டுவதற்கு சைனாவில் அது மூலமா 23 மாநகரங்கள் மூழ்குகின்றன. மாநகரங்கள், சென்னை போல மாநகரங்கள், 178 நகரங்கள் மூழ்குகின்றன, 1200 கிராமங்கள் மூழ்குகின்றன, 12 லட்சம் பேர் அப்புறப்படுத்துகிறார்கள். அந்த டேம் 10 வருஷத்துல கட்டுறாங்க. அவங்க அதை காமிக்கணும். இந்த ஊர்ல எப்படி இருக்க நர்மதா டேம், ஒரு மாநகரம் பாதிக்கப்படல, ஒரு நகரம் பாதிக்கப்படல, 123 கிராமங்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட மக்கள் தொகை 1 லட்சத்துக்கும் கீழே. இதை எதிர்த்து போராட்டம், நர்மதா பச்சாவ் ஆந்தோலன். அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. 1995 சுப்ரீம் கோர்ட் இந்த டேமை கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. 1999 நீ கட்டுங்க, ஆனா பாதி சைஸ் கட்டுங்க அப்படிங்கிறாங்க. பாதி சைஸ் கட்டினா யாருக்குமே லாபம் கிடையாது. மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத் எல்லாருக்குமே தண்ணி தேவை. நீங்க இந்த அளவுக்கு குறைச்சிங்கலாம் முடியாது. வருஷத்துக்கு 2.5 மீட்டர் ஏற்றி 2019 தான் சுப்ரீம் கோர்ட் இது முழு அளவுக்கு பர்மிஷன் கொடுத்து ஜவஹர்லால் நேரு அடிக்கல் நாட்டிய அந்த டேமை 2021 தான் முடிச்சாங்க. 60 வருஷம் ஆச்சு. இந்த ஜனநாயகத்தை வச்சுட்டு இந்த நாடு உருப்பட முடியுமான்னு கேட்டாங்க. மோடி கொடுத்த பதில், ஜனநாயகத்தை வைத்துக் கொண்டு அந்த ஆட்சி முறையில இந்த நாடு முன்னேற முடியுங்கிறது நான் குஜராத்ல காமிச்சிருக்கேன். இதை தேசிய அளவில் நான் காண்பிக்கிறேன்னு சொல்லி காண்பிக்கணும். இத்தனை நாளைக்குள்ள இந்த திட்டம் நிறைவேற வேண்டும். நான் அந்த ஜன்தன் யோஜனா இருக்க 52 கோடி பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருக்காங்களே, அது முதல்ல திட்டம் போடும்போது அந்த ஆலோசனையில் நான் இருந்தேன். ரிசர்வ் பேங்க் சொன்னாங்க 1 கோடி அக்கௌண்ட்டுக்கு மேல இந்த நாட்டில் முடியவே முடியாது, 1 கோடி தான். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொன்னாங்க 3 கோடி. நாங்கள் செப்டம்பர்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மோடி சொல்றாரு 31ஆம் தேதி மார்ச்சுக்குள்ள எனக்கு 7.5 கோடி அக்கௌண்ட் வேணும். நடந்தது. இன்னைக்கு 52 கோடி அக்கௌண்ட். அவங்க கேட்டாங்க, இந்த அக்கௌண்ட்ல யார் பணம் போடுவாங்க, அதை பத்தி நீ கவலைப்படாது, அக்கௌண்ட் ஓபன் பண்ண நான் பணம் போடுறேன் அப்படிங்கிற டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். நேற்று பத்திரிகையில செய்தி வந்திருக்கிறது. 52 கோடி அக்கௌண்ட்ல 2,35,000 கோடி ரூபாய் சாதாரண மக்களுடைய சேமிப்பு. போன ஆண்டை விட 20% அதிகமாக இருக்கிறது. டாய்லெட் 11 கோடி வீட்டுக்கு டாய்லெட் நினைச்சு கூட பார்க்க முடியாது. 2 கோடி கிராமத்தில் இருக்க மக்களுக்கு வீடுகள். இந்த ஸ்கேலை நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அதாவது சிந்தனை பண்றது கூட கற்பனையில தரித்திரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கற்பனா தாரித்திரம் நரேந்திர மோடிக்கு கிடையாது. எல்லாமே கோடி 10 கோடி. காரணம் என்னவென்றால் அவருடைய உறுதி. அதாவது இந்த கம்ப்யூட்டர்ல பார்த்துட்டே இருப்பாரு எத்தனை வீடு கட்டிருக்கு இன்னைக்கு. அந்த 0 நான் பண்ணி கரெக்டா அவன் ரிப்போர்ட் கொடுத்துருக்கானா இல்லையா அப்படிங்கிறத, மொரதாபாத்ல இந்த கிராமத்துல இந்த வீடு 80% கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா அதை பார்க்க முடியாது வர கம்ப்யூட்டர்ல. 24 மணி நேரம். மணிப்பூர்ல அந்த கோவிடும் போது அந்த சீஃப் மினிஸ்டருக்கு காலையில 3 மணிக்கு போன் பண்ணி ஃபர்ஸ்ட் கோவிட் மணிப்பூர்ல வந்திருக்கு, ஜாகிரதையா இருங்கன்னு சொல்றாரு. அந்த சீஃப் மினிஸ்டர் ஆச்சரியம், அவருக்கு தெரியாது. அமெரிக்காவில் நம்ம நாட்டை விட எல்லா வசதியும் அதிகம், ஹாஸ்பிட்டல் வசதிகள் அதிகம், பணம் அதிகம். அங்க இல்லாத மருத்துவ வசதிகளே கிடையாது, மருத்துவ கம்பெனிகளே கிடையாது. எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க தெரியுமா அமெரிக்காவில் கோவிட்ல? நம்ம நாட்டில் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க தெரியுமா? அமெரிக்காவில் 1.2 crore people, 12 crore people were infected. 12 crore. செத்தவங்க 12 லட்சம். நம்ம விட 4ல் 1 மடங்கு தான் பாப்புலேஷன்.
அதை 4 பெருக்கினா நம்ம ஊர்ல 45 கோடி பேருக்கு நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கணும். நம்ம நாட்டில் 45லேருந்து 50 லட்சம் பேர் வரைக்கும் நம்ம நாட்டில் மடிந்திருக்க வேண்டும். ஆனால் நம்ம நாட்டில் இன்ஃபெக்ஷன் வந்து எத்தனை பேருக்கு தெரியுமா? 4.5 கோடி பேருக்கு தான். இறந்தது 4 லட்சம் பேர் தான். இது காரணம் என்ன தெரியுமா? நம்ம நாட்டு சுதேசி தடுப்பூசி. சுதேசி தடுப்பூசி கண்டுபிடிப்போம் மோடி சொன்ன உடனே உலகத்துல நம்ம பார்த்து சிரிக்காதவங்களே கிடையாது. இந்த மாதிரி ஒண்ணு பண்ணதே கிடையாது. நமக்கு ஏதாவது நோய் வந்ததுன்னா அவன் எப்படா அவன் கண்டுபிடிச்சு நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவான், நாம இம்போர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாம எல்லாருக்கும் அதுக்குள்ள இங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இதான் நம்ம சரித்திரம். சுதேசி தடுப்பூசி கண்டுபிடிக்க வேண்டும் என்று ராத்திரி பகல். இன்னைக்கு என்னாச்சு? ஒரு பிரைம் மினிஸ்டர் செய்யற வேலையாது. என் ஃப்ரெண்டு ஒன்று சொன்ன, அவருடைய பேரை சொல்ல விரும்பல நான். இந்த நாட்டை கோவிட்ல இருந்து காப்பாற்றின ஒரு சாதனைக்கு மோடி அவர் வாழ்நாள் பூரா ஆட்சி பண்ணாங்க. இதெல்லாம் மறந்து போயிடும் நமக்கு. இது சாதாரணமான விஷயம் அல்ல. நம்ம நாட்டில் கண்டுபிடிச்ச தடுப்பூசி இருக்க, அது மூலமா நீ ஹார்ட் அட்டாக் வந்து போனவங்களே கிடையாது. அமெரிக்காவில் இருக்க தடுப்பூசினால ஏராளமான பேருக்கு ஹார்ட் அட்டாக். அதை பத்தி பெரிய அந்த ஊர்ல பெரிய இன்வெஸ்டிகேஷனே நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம ஊர்ல அப்படி இல்லை. ஒரு பெரிய மாற்று சிந்தனையை கொண்டு வந்து நம்மால பண்ண முடியும்னு காமித்து அதன் மூலமாக உலகத்தில் ஒரு பெரிய சாதனையை செய்தவருக்கு அந்த தடுப்பூசியை போட்டுக்காதுன்னு இந்த ஊர்ல இருக்க மந்திரி சீஃப் மினிஸ்டர், அப்புறம் இவர் சொன்ன மாதிரி ராகுல் காந்தியை கூட இது மோடியை முதல்ல போட்டு, அவர் வயசுக்கு தகுந்தபடி போட்டு வர்றாங்க. அவர் வயசுக்கு என்னைக்கு ஊசி போட்டுக்கணுமோ அன்னைக்கு மோடி போட்டுல அவர் தான் முதலாள். யுக்ரைன் வார் இது ரொம்ப முக்கியம். பல பேர் இதெல்லாம் எதுவே பண்றது கிடையாது. யுக்ரைனுக்குள்ள ரஷ்யா நுழைகிறது. அப்போ இது தவறு அப்படின்னு சொல்லி இதை கண்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யுனைடெட் நேஷன்ஸ்ல ரெசல்யூஷன் போடுறாங்க. நமக்கு ரொம்ப நேரம் டைம் இல்லை, ஒரு 2-3 மணி நேரம் தான் டைம் இருந்தது. மோடி முடிவெடுக்கிறார், அந்த ரெசல்யூஷன் நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம். உலகமே ஆடிவிட்டது. அமெரிக்கா நடுங்குது. அவர் மனதில் என்ன தெரியுமா ஐடியா இருந்தது? இந்த யுக்ரைன் வார் மூலமா பெட்ரோல் விலை $200 கூட போயிடும். நம்ம நாடு மாத்திரம் அழியாது, உலகமே அழிந்து விடும். ரஷ்யாவோட நாம நெருங்கி குறைச்ச விலையில நாம பெட்ரோல் வாங்கல அப்படின்னா உலகமும் அழிந்து விடும், நாமும் அழிந்து விடும்னு அதுல கால்குலேட் பண்றாரு. நாங்க பெட்ரோல் ரஷ்யாவில இருந்து நாம இறக்குமதி பண்ணுவோம் அவங்க சொன்ன உடனே அமெரிக்காவுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அமெரிக்காவை கண்டு நடுங்கிய காலம் மாறி அமெரிக்கா நம்ம என்ன செய்வது என்று அவங்களுக்கு புரியாத காலத்துக்கு நரேந்திர மோடி நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பெட்ரோல் விலை $200 இருக்க வேண்டிய பெட்ரோல் விலை 140 வரைக்கும் போய் நாம ரஷ்யாவில் பெட்ரோல் வாங்குவோம் என்று சொல்ற உடனே 100க்கு கீழே வந்து ரஷ்யாவுக்கு நம்ம பெட்ரோல் டாலர்ல கொடுக்கறது இல்லை, ரூபாயில கொடுக்கணும். ரூபாயில பெட்ரோல் வாங்குகிற அது மூலமா என்ன ஆச்சுன்னா உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே குளிர் விட்டு போச்சு. எல்லாருமே நாம வாங்கலாம். இனிமே அமெரிக்காவுடைய சாங்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் மரியாதை போச்சு. இன்றைக்கு உலகமே மாறிவிட்டது. இன்றைக்கு அமெரிக்கா ஒரு உலக வல்லரசு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க எதை வேணா பண்ண முடியுங்கிற ஒரு நிலைமை இருந்தது. அது அப்படியே மாறிவிட்டு. இதெல்லாம் நம்ம நாட்டு ஜனங்களுக்கு புரியாத விஷயங்கள். இதை நிறைய பேசணும். பத்திரிகை எல்லாம் இதை எழுதுறதே கிடையாது. துக்குளத்துல மாஞ்சி நான் எழுதி என்ன பிரயோஜனம்? மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அதனால நரேந்திர மோடி வர வேண்டும் என்பது ஒரு தனி நபருக்காக அல்ல. இன்னும் அவருக்கு இந்த பதவி தேவை கிடையாது. அவர் என்னைக்கா ஒரு நாள் ஹிமாலயாஸ் தான் போறாரு. ஆனா நமக்கு அவர் தேவை, இந்த நாட்டுக்கு தேவை.
எந்த கட்சியும் 5000 வருஷம் இருக்க போறதில்லை, பாஜகவும் இருக்க போறதில்லை. நான் திமுக ஒருத்தரும் கேட்டேன், உங்க கட்சி ஒரு 500 வருஷம் இருக்குமா சொல்றீங்க அப்படின்னு. 50 வருஷம் இருக்குமா சார் அப்படிங்க, கொஞ்ச நாளைக்கு ஓடும் சார் அப்படிங்க. இவங்க எல்லாருமே சுயநலத்துக்காக ஒரு கம்பெனி நடத்துறாங்க. அந்த கம்பெனி என்னைக்கு வேணா மூடப்படும். அதுக்கு உண்டான ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆள் இந்த கம்பெனியை நடத்தலைன்னா இந்த கம்பெனி மூடப்படும். அது மாதிரி இந்த கட்சியை மூடத்தான் போறாங்க. பாஜக எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்கிற உத்வேகம் அதுக்கு இருக்கிறதோ, அதற்கு பின்னால் RSS இருக்கிறதோ, அவ்வளவு நாள் அந்த பாஜக அப்படி இருக்கும். நீங்க பாஜகங்கிறது ஒரு அரசியல் கட்சியா பார்க்க கூடாது. அது ஒரு பெரிய பேரியக்கம். அதன் பின்னால லட்சக்கணக்கான தொண்டர்கள், அவங்களுக்கு யாருக்குமே சுயநலங்கிறது இல்லாத ஒரு மனநிலையை உருவாக்கியிருக்காங்க. 1,00,000 கிராமத்துல சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் நடத்துறாங்க சார். 1,00,000 கிராமத்துல சிங்கிள் டீச்சர் ஸ்கூல். அந்த ஸ்கூல் தான் எல்லாமே அங்க கணக்கு சொல்லிக் கொடுக்கறதுல இருந்து, சுகாதாரம் சொல்லிக் கொடுக்கறதுல இருந்து, ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கறதுல இருந்து ஒரு ஆள் அவன் மாட்டத்தை வேலை பண்ணிட்டே இருக்கான். அவங்க ஓட்டு வேணுமா, அவங்க ஒரு வாகனம் வேணுமா, ஒரு வசதி வேணுமா, அவனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணுமா, இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் இந்த நாட்டுக்காக மாத்திரம் வேலை செய்யறாங்க. அவங்களுடைய உத்வேகத்துல தான் இந்த பாஜகங்கிற ஒரு இயக்கம் வளர்ந்திருக்கிறது. இது ஒரு அரசியல் கட்சின்னு மாத்திரம் நினைக்கிறாரு. பாஜக அப்படி இருக்க அப்படி இருக்க. நம்ம இவர் சொன்னார் மாரிதாஸ் கிறிஸ்தவர்கள் சொன்னோன்னே எங்க மனசு கஷ்டமா போயிருக்கு. கிறிஸ்தவராகவே இருந்திருக்கலாம், அவங்களுக்காக ஒரு வழிகாட்டி இருப்பாரு, அவர் நம்ம மாதிரி இருக்காரு. அவர் ஒன்று சொன்னார், தூய கட்சி அப்படின்னு பாஜக, அப்படி பாஜகவில் இருக்கவங்க கூட தூயவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, அதுலேயே தவறானவர்கள் இருக்கலாம். ஆனா இந்த நாட்டுக்காக உழைக்கிற கட்சிங்கிறத யாருக்குமே சந்தேகம் இருக்க முடியும். இன்றைக்கு அரசியல் இதே சமுதாயத்தில் எல்லாம் பாஜகவுக்கு வராங்க, டிஎம்கேக்கு வராங்க, ஏடிஎம்கேக்கு வராங்க, கம்யூனிஸ்டுக்கு வராங்க. அந்த கட்சியினுடைய தலைமை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தபடி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதனாலதான் பாஜகவில் கரப்ஷன் குறைச்சல். சொல்லுவாரு, பாஜகவில் கரப்ஷன் குறைவு என்று சொல்ல வேண்டும், நாணயமானவர்கள் அதிகம் என்று சொல்ல வேண்டும். நீங்க மற்றவங்களை பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகும். காரணம் என்னவென்றால், இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிற பல லட்சக்கணக்கான பேர் பாஜகவுக்கு பின்னால் இருக்காங்க. அவன் இந்த தேர்தலில் ஓட்டு போடுவான், 10 பேரை நீங்க பாஜக ஓட்டு போடுங்க நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவான், திரும்ப போய் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் நடத்துவான், வேற வேலை செய்யணும். அந்த மாதிரி ஒரு பேரியக்கத்தினுடைய முகம்தான் பாஜக. இதுவே பல பேருக்கு தெரியாது. இதையெல்லாம் நாம புரிந்து கொள்ள வேண்டும். இது எதுக்காக இதை விவரமா சொல்கிறேன் என்றால், இந்த எலெக்ஷனோட இதை நிறுத்தக்கூடாது. ஏன்னா தமிழ்நாடு எலெக்ஷன்ல இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். 1989 எந்த மாதிரி ஒரு தேர்தலோ அந்த மாதிரி ஒரு தேர்தல் இது. ஒரு தேசிய சக்தி வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு அதுக்கு வாக்குகள் வரும், எந்த அளவுக்கு சீட்டுகள் வரும் என்பது 2ஆம் பட்சம். ஆனா இந்த தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு 15% 20% வாக்குகள் ஒரு 4 இடத்துல ஜெயிச்சாங்க அப்படின்னு தமிழ்நாட்டுடைய அரசியல் ஒரேடியா மாறிடும். அதை செய்ய வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. இப்ப துக்ளக்ல எழுதிடும் டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு எல்லாரும் திட்டுறாங்க. நீ போய் டிஎம்கே ஜெயிப்பாங்க, டிஎம்கே ஜெயிப்பாங்கன்னா டிஎம்கே அதிக சீட்டு வாங்குவாங்க, குறைவாக ஓட்டு வாங்குவாங்க. நாம எந்த அளவுக்கு இந்த தேசிய சக்தியை இந்த எலெக்ஷன்ல ஊக்குவிக்க வேண்டுமோ அவ்வளவு ஊக்குவிக்க வேண்டும். அது நம்முடைய கடமை. இது ஏதோ ஒரு தேர்தலாக மாத்திரம் பார்க்கக்கூடாது. வெற்றி தோல்வி மாத்திரம் லட்சியம் அல்ல. இந்த வெற்றிக்கு பின்னால பாஜகவுடைய வெற்றி என்பதே எத்தனை சீட் என்பது அல்ல, எத்தனை ஓட்டு என்பதுதான். அதனால ஒரு 20% ஓட்டு பாஜக இந்த தேர்தலில் வாங்கிவிட்டால் 2021 தேர்தலில் 2026 தேர்தலில் எந்த திராவிட கட்சியும் ஜெயிக்க முடியாது. நான் 2ஐயும் சேர்த்து தான் சொல்றேன். இது 2க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நாம பிஜேபியில் என்ன துக்ளக்ல என்ன சொல்லுவோம்னா, இது நிச்சயமா தேச துரோக கட்சி, ஏடிஎம்கே தேச துரோக கட்சி இல்லை.
தேச விரோத கட்சி இல்லை. அது குடும்ப கட்சி, இது குடும்ப கட்சி இல்லை. அது ரவுடி கட்சி, இது கொஞ்சம் குறைவான ரவுடி கட்சி. இப்படிதான் நாம ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் உள்ள வித்தியாசத்தை வச்சு நீங்க ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுன்னு சொல்லுவோம். அந்த கஷ்டத்திலேருந்து பிஜேபி துக்ளக்கு கொஞ்சம் விடுதலை கொடுத்து நல்லவர்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்ற மாதிரி, பிஜேபிக்கு ஓட்டு போடுன்னு சொல்ற மாதிரி 2021 ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.